இன்றைய வேத வசனம் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களிடம் கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும். அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அவன் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீடர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். விசுவாசத்தோடு நாம் சொல்லுகிறதற்கு ஆற்றல் உண்டு. நம்முடைய சொற்கள் விசுவாசம் உள்ளவைகளாய் இருக்கும்படி கவனமாக இருக்க வேண்டும். நம்மால் செய்ய முடியாததென்று ஒன்றும் இல்லை என்பதை முற்றிலும் நம்புவோமாக. நோய், போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆகியவைகள் வரும் பொழுது நோயுற்றோருக்காக, பிசாசின் பிடியில் இருப்பவர்களுக்காக, போராட்டங்களில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே சுகம் தாரும், ஆண்டவரே பிசாசை துரத்தும், ஆண்டவரே பிரச்சனையை நீக்கும் என்பது போன்று கர்த்தரிடத்தில் பலர் பேசுகிறார்கள். பிரச்சனையை நோக்கி விசுவாசத்தோடு பேசும்படி கர்த்தர் கூறுகிறார். நோயே, இயேசுவின் நாமத்தில் போ. அசுத்த ஆவியே, வெளியே போகும்படி உனக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் என்று நாம் கூறியபடி நடக்கும் போது, விசுவாசத்தோடு நாம் கட்டளைகளை கொடுக்கும் போது அது இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும். இப்படியாக நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக அவற்றை துரத்தும் அதிகாரத்தை இயேசு எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை வைத்து நீங்களும் விடுதலை பெற்றுக்கொண்டு பிறருக்கும் விடுதலை கொடுக்கிறவர்களாக மாறுங்கள். இப்படியாக நீங்கள் செய்யும் போது இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவர் உங்களை அவருடைய வழியில் அடைக்கிறார். அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.